ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ரம்யமான ஒரு இடத்துல இருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு பெட்ஷீட்டை எப்படி மடித்து அப்படியே மலை மேலே போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆமாங்க, இது வந்து கொல்லி ஹில்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டுங்க. ஈவினிங் ஒரு 7:30 இந்த ரைடு நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இதை வந்து மவுண்டன் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்டீஃபாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாதிரி இருக்கும். ஆமாம், நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிவாய் பிசாசு பார்க்குறக்கு கொல்லிமலைக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி என் கூட இருக்கோன்னு. ஆமாம், பாருங்கள், ரெட் கலரில் ஒரு ஷர்ட் போட்டிருக்கு. ஸோ நாங்கள் ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கே தங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் போகும்போது நல்லா ஒரு மாதிரி கிளைமேட் சில்லுனும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட். ஸோ நாங்கள் எந்த ரெசார்ட்டில் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெசார்ட் பேர் பார்த்திங்கன்னா என்டிஆர் ஹெரிட்டேஜ் ரெசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல தம்பி ரெசார்ட். இதில் நிறையா ஆக்டர்ஸ் வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த சவுண்டு கேளுங்க. இந்த சவுண்டுக்காக தான் நான் கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறேன். அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த நிசப்தமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் சின்ன சின்ன வண்டுகள் சத்தம் போடுது இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே இதுதான் ரிசப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சத்யராஜ், பிரபு, விஜயகுமார், ஆனந்த்ராஜ், ராம்கி, லிவிங்ஸ்டன், இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரூமை காட்டுறாங்க, போகலாம் வாங்க. முன்னாடி வந்து வண்டியில் அவர் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வர்றாரு. எப்படி இருக்கு? அப்படிலாம் சூப்பராக இருக்குது. அப்படியே லைட்டாக ட்ரிஸ்லிங், அப்புறம் அப்படியே ஒரு ஃபாக் இருக்குது. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட், நல்ல தம்பி ரெசார்ட்னு சொல்லிட்டு. எல்லாமே சாரா, இங்கே பாரு, இங்கே டாக் பாரு, அங்கே பாரு எவ்வளோ பெருசு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் ஒரு சின்னதாக ஒரு லிவிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட் சைடு. இது வந்து பக்கத்து ரூமுக்கு ஒரு டோர் இருக்குது போல். அது தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பழைய காலத்து ரெசார்ட். ஸோ இங்கே ஜானிமா பாருங்க, ஜாலி ஜானிமா. வழக்கம் போல் கிரைண்டர் ஆன் ஆயிடுச்சு. மேராஜலி நடிக்கிறாரு, தியானத்தில் இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. நல்லா இருக்குது. ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி. தென் இது வந்து நமக்கு ஒரு கபோர்டு அண்ட் இது கொடுத்துருக்காங்க. சாராக்கு பாத்ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அவன் இங்கே தான் படுத்துக்க போகிறான். உள்ள என்ன இருக்கு? பாடி வாஷ், டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம். சிவா அண்ணன். ஸோ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இது வந்து ரொம்ப பழைய காலத்துது. ஒரு எம்எல்ஏ வச்சுருந்தாராம் இந்த ரெசார்ட். எம்பி அவர் ஸ்டார்ட் பண்ண நல்ல தம்பின்னு சொல்லிட்டு. நவ் ஹீஸ் நோ மோர். அவர் வந்து நிறைய அந்த சினி ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணி இன்னாகரேஷன் அப்போ பண்ணியிருக்கிறாரு. அதோட ஃபோட்டோஸ் நான் இதோட அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இடம் இருக்கா. ஆமாம், பிடிச்ச மாதிரி நிறைய இடம் இருக்கா. இது மாதிரி ஒரு ரூமில் எல்லாம் நம்ம செட்டப் கொடுத்தோம்னா ஒரே நாளில் சாரா என்ன பண்ணுவான்னா டர்ட்டி பண்ணிடுவேன்.
நல்லா குளிர் இருந்ததுனால போனோடனே முதல்ல நாங்கள் டீ ஆர்டர் பண்ணிட்டோம். டீ குடித்ததுக்கப்புறம் டின்னர் வந்துச்சு. ஸோ சப்பாத்தி, வீட் பரோட்டா, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சாராக்கு சில்லி சிக்கன், இது எல்லாமே ஆர்டர் பண்ணி அன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஃபுட்டு நல்லா சுட சுட கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஒரு 8:30க்குள்ளே வந்துருங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஒரு டைனிங் ஹால். நல்லா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நல்லா அருமையாக ஒரு செட்டப்பு, ஒரு கார்டன் வியூவில் நல்லா இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சாம்பார் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சட்னி, தேங்காய் சட்னி இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி இருக்குது. தென் இந்த ஹாட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா பொங்கல், சூப்பர் பொங்கல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஊத்தாப்பம், தென் இதில் இட்லி, அதுக்கப்புறம் வடை. அது போக ஸ்வீட்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் இருந்தது. தென் காஃபி, டீ இருந்துச்சு. ஸோ இந்த வியூ வந்து ரொம்ப நல்ல சூப்பர் வியூவாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய ரெசார்ட்டு காட்டேஜ். எங்களுக்கு இதுதான் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் மேராஜ் எழுந்து வந்தார். சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், குளிக்கலாம் ஒன்றும் பண்ணல, அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அம்மாவை ரூமில் விட்டுட்டு. எதுக்காக அப்படி குளிக்காமல் அவசரமாக கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஸோ அதனால் அந்த வாட்டர் ஃபாலில் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே வாங்க, என் கூடவே வாங்க, உங்களுக்கு இந்த கொல்லி ஹில்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்க்கு வந்துட்டோம். நம்ம அருவி நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறதான் இந்த வாட்டர் ஃபாலோட நேமு. இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து வண்டி நிறுத்திட்டு நம்ம கீழே இறங்கி போகணும். இருக்குது இது இங்கே காட்டுற பேக்லாம் வந்து இந்த வாட்டர் ஃபால். ஸோ இது அப்படியே கீழே நம்ம இறங்கி போகணும். நிறைய பேர் அங்கே இருக்காங்க. எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். ஸோ இந்த அருவி பேர் வந்து நம்ம அருவி. மேடம் என் ஃபோன் மட்டும் வச்சுக்கலாம். என் ஃபோனை சார்ஜ் போட்டு எடுத்துருந்ததே அது மேடம்.
நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸில் இருக்கோம் பாருங்கள். ஸோ கொல்லிமலையில் ஒரு போட் ஹவுஸ் இருக்குது, அதனால் இப்போ வந்திருக்கோம். நல்லா வெயிலாக இருக்குது. ஈவினிங் தான், நைட்டு தான் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. சாரா என்ன பண்ணுறான்னு சாரா என்ன பண்ணுற? ஃபிக்கு உரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். காட்டு ஃபிக்கு. இது பாருங்கள் கலரே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு மண் மாதிரி தான் இருக்குது. பட் குட் ஃபார் ஹெல்த். இது என்னம்மா சவு சவு தானே? 3 20 ரூபாய். எவ்வளோ அது? 3 20 ரூபாய். என்ன பண்றீங்க? உங்க பேர் என்ன? அக்ஷிதாவா? அழகா சிரிக்கிறீங்களே அக்ஷிதா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல். ஹாய். பாட்டிக்கு ஹேண்ட் ஷேக் கொடுங்க. நான் வீட்டுக்காக ஒரு 6 சௌ மட்டும் வாங்கிக்கிட்டேன். அக்ஷிதா நாய் கடிச்சிட போகுது. நோ வேண்டாம் வேண்டாம், போகாது போகாது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, யாரும் மெயின்டைனே பண்ணலை போல். கொஞ்சம் நைட் டைம்லலாம் வந்தால் ரொம்ப பயமாக இருக்கும். பாருங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. அந்த வாட்டர் இருக்கிற இடத்துல தான் போட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போகலை, ஜஸ்ட்டு அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். அம்மா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ரெசார்ட் மாதிரி ஒன்று இருக்குது, காட்டேஜ். பட் இது யூஸ் இல்லை போல். இதெல்லாம் ஏதோ இங்கிலீஷ் மூவியில் வர ஹாரர் மூவியில் வர பில்டிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் யூஸே பண்ணி என் பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. நீ ஏன்டா என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? டை ஹலோ. என்ன ஆனாலும் பாருங்க சாரா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஒரு பிஸ்கட் இருக்கு, தின்னி பண்டாரா. அடுத்த ரூபா பிரிட்டானியாக்கு. நீ எந்த கிளம்பிக்காதே. இதுல இருக்கலே ஃபன்னான விஷயம் நின்னுட்டு விளையாடுறான். என்ன சொன்னீங்க? ரிப்பீட். போதும் தலை சுத்துது. ரிப்பீட். மா ஆடாதீங்கம்மா. நான் இல்லை, நீதான். நான் இல்ல. இப்படி இப்படி என்ன சாரா பண்ற? போட்டிங் கூட்டு போல இங்கேயே கடல். அம்மா ஓ இங்க பாருங்க செமையா இருக்குங்க. பாருங்க வாவ். அம்மா வேணும் உங்களுக்கு எதுக்கு? இதெல்லாம் பாருங்க பெப்பர் மரம் தான், எப்படி இருக்கு பாருங்க. பெப்பர் செடி அப்படியே மரத்துல ஃபுல்லா ஏறி இருக்கு. ஹலோ, நாங்கெல்லாம் மார்க்கெட் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். கொல்லிமலையில் நிறைய மிளகு தேனெல்லாம் ஃபேமஸ். நாங்கள் ஸ்பைசஸ், அதனால் அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்க்கலான்னு. இங்கே கண்ணன் ஒரு கடை இருக்குது சொன்னாங்க. ஸோ அந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிறோம். ஸோ நிறையா கடைகள் இருக்குது இங்கே பாருங்கள்.
இது எப்படி க்ளீன் பண்ணுமே? அது தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அப்படியே அந்த கிழங்கோட ஒரு போஸ் கொடு மேராஜ். கிழங்கு எடு பார்க்கலாம். அப்படியே மலையடி வாரத்தில் இருக்கிற சாமியார் மாதிரி. சார வாங்கிக்கோ அங்கிள் கூட. இல்லை சாப்பிடுங்க. நான் காலையிலே சாப்பிட்டேன். இது பாருங்க பப்ளி மாஸ். ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்தேன். மேட்டுப்பாளையம் பக்கத்தில் கல்லாரில் பார்த்துருக்கேன் நான். இதை சைனீஸ் வெரைட்டி எல்லாம் இருக்குமா? வெயில் நேரத்துல இந்த ஏப்ரல் மேல எல்லாம் குளிர் இருக்காதுல்ல? அப்பெல்லாம் வந்து யாரும் வரவே மாட்டாங்க. இல்ல சம்மர்ல நல்லடி வருது இல்லைங்களா? இதுதான் பணியாரம் சூப்பா. என்னடா சூப்பு? குழிப்பணியாரம் மூலிகை சூப். குழிப்பணியாரம். இது வந்து மூலிகை சூப். சீனு சொன்ன மாதிரி சீனு சொன்ன மாதிரி குழிப்பணியாரம் மூலிகை சூப். கொல்லிமலையில் மட்டுமே கிடைக்கும். அப்படியே சரவணன் காட்டுங்க. எங்களோட வந்து ஜெயஸ்ரீயை விட்டுட்டு வந்து எப்படி என்ஜாய் பண்றாரு விட்டு பாதுகாப்புக்கு அவங்களை விட்டுட்டு வந்திருக்காரு. அப்படி சொல்லுவோம். கொல்லிமலை வந்து இந்த கடையை விசிட் பண்ணுங்க. இது பாருங்க அம்மாக்கும் வாங்கியாச்சு இதெல்லாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்கிறேன். உன் பேர் சொல்லு. ராஜேஷா? ராஜேஷ் யாதீஷா? ஓ நான் ராஜேஷ்னு நினச்சேன். எந்த கிளாஸ் படிக்கிற சொல்லு? 4வது. நீ 8th ஸ்டாண்டர்ட். சூப்பராக இருந்துச்சு இவங்க பணியாரம் மூலிகை சூப் எல்லாம். தேங்க்யூ. அந்த நிலா வருது. எப்ப திருப்பப்பா நல்லா தெரியணும்ல பாபி? நிலா இங்க தெரியுது. நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பி இப்போ கேம்ப் ஃபயர் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஆட்டமாக இருக்குது 2 பேரையும். மேரேஜ் பாருங்க. நல்லாவே இல்லை பாட்டு. ஹலோ பாட்டே நல்லா இல்லையே. கேம்ப் ஃபயர் இங்கே இருக்கு பாருங்க. அங்கே வாங்க அங்கே வாங்க. ஏங்க அங்கே உங்களுக்கு பாட்டே நல்லா வைக்க தெரியல. உங்களுக்கு பாட்டே வைக்க தெரியல. என்னவோ மொக்கையா ஒரு பாட்டு போடுறீங்க.
சூடு பக்கத்துல தான் அவ்வளோதான் இருக்கும். இதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே நவுண்டே அவ்வளோதான். நம்ம ரூம் ஓடி போகுது. அது இப்போ பாட முடியாத வீட்டில் நான் பாடுமா அவ்வளோதான். அப்படியே கழுத்தோடு சுருக்கு மாட்டி ஒரு நகலை அவனுக்கு கழுத்து பிடிக்க மாட்டேன். என்ன பண்றாரு ஏதோ இது மட்டும் மைக் அங்க அதுல வச்சா சவுண்ட் கேட்காதா சொல்லுங்களா? நீ நேத்துரா எல்லாம் எடுத்துங்க. இந்த சைடு வேடா. மைக் யாருக்கு மெராஜ் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு கைவசம் ஒரு தொழில் இருக்கு. பரவாயில்ல, வாப்பா முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு வா. கமான் இங்க வா, முன்னாடி வா. ஏன் நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது, அணைச்சு விட்றாத. மைக் டிஃப்ரெண்ட் ஆயிடும் சவுண்ட் வராது. இது ஒழுங்கா இருந்தது. எங்க முகத்தை காட்டு. பாண்டி நாட்டு குடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல இந்தி நாட்டா யாரும் அகில் டான்ஸ் கைகை மண்ண சொன்னு என் பேர சொன்னா பொழுதி பறக்கும். மைக் ஆனே ஆகலையே. சவுண்டே வரலையே. நெருப்பு பறக்கும் பாருங்க. மேரேஜ் போகல. டான்ஸ் ஆடணும், நின்றுட்டே இருக்கிற. ஆடுங்க சாமி. போ மேராஜ் ஆடு. join.
இருக்கு. வருவார் வருவார். பின்னாடி ஒருத்தர் ரொம்ப நேரமா தனியா நின்றுது. அவரை உள்ள மேராஜ் மேராஜ் பின்னாடி ஒருத்தர் ரொம்ப நேரமா தனியா நிக்கிற, உள்ள இழுத்து விடுங்க அவரை. கொட்டுவாங்க கொட்டுவாங்க. கமான் கமான், உள்ள இழுத்து விடுங்க. இங்க ஒருத்தர் சும்மா படுத்துட்டு இருக்கிறாரு பாருங்க, இவரே இழுங்க. கமான் வாங்க 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 வாங்க, எந்திரிங்க. ஒரு கை பத்தல, கமான் வாங்க. அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, வர சொல்லுங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இறக்குங்கப்பா களத்துல. கமான் வாங்க 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 வாங்க, ப்ளீஸ் வாங்க. அங்க வர வாய்ப்பு. ஸோ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் நல்ல ஒரு குட் ஸ்லீப், ரிலாக்ஸ்டாக. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து நாங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் இப்போது. இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டிக்கெட் 20 rupees. அந்த பின்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும். எனக்கு பின்னாடி இந்த மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நாம் போய் பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன டீ ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் தான் போக போகிறோம். அம்மானால ஏறி வர முடியாதுன்னு சொல்லிட்டு வரல. ஸோ ஜஸ்ட் ஒரு 15 meters மேலே நடந்தால் போதும், நமக்கு அந்த வியூ பாயிண்ட்டோட இது வந்துடும் பிளேஸ். அவங்க அப்பா பாருங்க ஃபோட்டோகிராஃபரா மாதிரி பொண்ணை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. செம்மையாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது இந்த இடம். இந்த ஆப்போசிட் வியூ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளால் இருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஒரு 2 நாள் 3 நாள் வெக்கேஷனுக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ மூலிகை பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ஷாப்பில் விற்றாங்க. சரி நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 packet வாங்கிட்டு அது கூட ஒரு வாட்டர் பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இங்கே வந்து ஆகாய கங்கைன்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. பட் நாங்கள் போகிறதுக்குள்ளே அது க்ளோசிங் டைம் முடிஞ்சிருச்சு, அதனால் அது பார்க்க முடியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாம் வந்தவங்க, அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க. நாங்கள் அடுத்து வந்து வேறு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்களை. வாங்க எங்கே போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அடுத்து நாங்கள் போன பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் திருக்கோவில். இது ரொம்ப பழங்காலத்து கோயில், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து 101 ரூபா காணிக்கை செலுத்திட்டு நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் வந்து அந்த கோயிலை போய் பார்க்கலான்ட்டு ஆசைப்பட்டு போனோம். மேராஜ் பாருங்கள் கும்பிடு போட்டு நம்மளெல்லாம் உள்ளே கூப்பிட்றாரு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
வாட்டி அடிக்கணும்? எவ்வளோ வாட்டி அடிக்கணும்? இல்ல சாரா பெரிய ஃபால்ஸ் தெரியும். ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் இப்படி ஒரு ஹில்ஸு, அதில் இப்படி இவ்வளோ பெரிய பழமை வாய்ந்த கோயில். நான் தண்ணி கொடுக்கணும். சார் என்ன பண்ணுற? சார் அது என்ன டாகா அப்படி கூப்பிட்ற? வரும் வரும். சார் கடிச்சிரும், வேண்டாம். ஏதாவது கொடுத்தா தான் வரும் அது. ஏதாவது கொடுங்க, அது கொடுக்கலாம். இல்ல அது சந்தில இருந்து வருது. அங்க எடுங்கம்மா, அங்க பாருங்க, அன்பங்கில் பாருங்க. ஐயோ நான் இல்லடாப்பா சாமி. சாரா வேண்டாம், சாரா 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 வேண்டாம். சாரா பிடிச்சிரும், அப்படியே பிடிச்சிரும் சாரா. சாரா இந்த குட்டீஸ்க்கு போடு. சாரா குட்டீஸ்க்கு போடு. டேய் சாரா நீ கொசு மாதிரி. அது அவன் வீடியோ ஓனர் போதும் இருங்க. பவி அவர் வீடியோ அனுப்பிச்சுடுறாப்ல. ஃபைனலாக ஹில்ஸ் விட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இறங்கினோம். ஹாய் சார் சார் ட்ரோனுக்கு டான்ஸ் ஆடுது ட்ரோனு. இந்த பக்கம் இந்த பக்கம். பாய் பாய் பாய். சீஸா? ஐயோ தெய்வமே. அவன் தானே